ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். பன்னீர் ரோஸு விரிய போகுது விவர்ஸ். இங்கே பாருங்கள், இது அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த எங்கே ஒன்று விரிய போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போது நம்ம திட உரம் தான் ஒன்று கொடுக்க போகிறோம். எங்கள் ஊரில் 4 நாளாகவே மழை, நேற்று மழை தான் 1 மணி நேரம் பெஞ்சிச்சு. அதனால் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுற வேலை கிடையாது. அதனால் என்ன செய்ய போகிறோம், நம்ம உரம் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். என்ன உரம்னு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய தளிர் நிறைய மொட்டு வச்சிட்டாங்க. அன்றைக்கி மண்புழு உரம் கொடுத்தோம்ல, அதுபோக அன்றைக்கி முட்டை அமிலமும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். இதுலையும் இந்த மிளகாய் செடியில் ஸ்ப்ரே பண்ணேன்னு சொன்னோம்ல, அப்படி இதுலேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். அதனால் நிறைய தளிர் அடிச்சிருக்காங்க பாருங்கள். எல்லாத்தையும் தளிர் அடித்து மொட்டு வருது. எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி விவர்ஸ், இந்த குடமிளகாய் விதையை எடுத்து வச்சுருந்தேன். அதை மழை தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இதை எடுத்து என்ன செய்ய போகிறேன், இன்றைக்கி நட்டு விட விதையை போட்டு தூவி விட போகிறேன். எனக்கு குடமிளகாய் முளைக்க வைக்கணும்னு ஆசை. அதனால் இந்த நம்ம மல்லிச்செடி போட்டிருந்தோம்ல, இந்த இதில் போட்டு என்ன செய்ய விட்டுருவோம், மூடி விட்டு நிழல் பாங்கான இடத்துல வச்சுருவோம். ஏன்னா இப்போ மழை பெஞ்சு தண்ணி இருக்கனால டெய்லி மழை தண்ணி மட்டும் நம்ம என்ன செய்வோம், கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா சரி, செடி நல்லா முளை விட்டு வந்துடும். நம்பிக்கை தான், பார்ப்போம். எப்படினாலும் குடமிளகாய் ஹார்வெஸ்ட் பண்ணவே ஆகணும். அதனால் இதை போட்டு இதை மூடி வைப்போம். எல்லோரும் பழுத்த மிளகாய் போட்டால் தான் வருங்காங்க. இதுவுமே கொஞ்சம் முத்தின மிளகாய் மாதிரி தான் இருந்துச்சு மிளகாய் வாங்கினதில். அதில் தான் எடுத்து இப்போ போட்டு வச்சிட்டேன். பார்ப்போம், கரெக்டாக 1 வாரத்தில் முளை வரணும். எப்படின்னு பார்ப்போம். மழை தண்ணீரை என்ன செஞ்சு விட்ருவோம், மேலே கொஞ்சம் தொளிச்சு விட்ருவோம். எல்லா செடியும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் விவர்ஸ். இந்த வாட்டர் பாட்டிலில் போன வாரம் தானே புதினா எடுத்தேன். அதுக்குள்ளே எவ்வளோ சிறப்பாக முளைச்சிரும் பாருங்கள். இப்படி சின்ன சின்ன கேன்லேயுமே நம்ம செடி வளங்க. நீங்கள் எனக்கு நல்லா சிறப்பாக வந்திருக்காங்க. வாசம் நல்லா ஜம்முன்னு இருக்குது. வாங்க என்ன உரம் கொடுப்போன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், மண்புழு உரமும் கொஞ்சம் சாம்பல் தான் எடுத்து வந்திருக்கேன். இந்த ரெண்டையும் தான் என்ன செய்ய போகிறேன், மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விட போகிறேன். ஏன் கேட்டிங்கன்னா, சாம்பல் தலைச்சத்து, மணிச்சத்து, பாஸ்பரஸ் எல்லாமே இருக்குது. மண்புழு உரத்துலையும் செடிகள் வளர தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது. இதைத்தான் என்ன செய்ய போகிறேன், இந்த பாருங்க மண் எவ்வளோ ஈரமாக இருக்குன்னு பாருங்கள். தண்ணியே இன்றைக்கி ஊற்றலை, மழை பெஞ்சனால இப்படி ஈரமாக இருக்குது. இதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஒரு கைப்பிடி இப்படி எடுத்து இதை போட்டு மூடி விட்டுருவோம். அப்படிங்கும்போது செடி நல்லா சிறப்பாக வரும். இதையத்தான் நான் எல்லா செடிக்கும் என்ன செய்ய போகிறேன், கொடுத்து விட போகிறேன். இந்த தக்காளி செடியெல்லாம் அவ்வளோ பூவும் என்ன செஞ்சிருச்சு, காயாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதுக்கும் இதைத்தான் கொடுத்து விட போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எத்தனை காய் வந்திருக்குன்னு. இதில் குட்டி குட்டியாக 5 காய் கிடக்குது. அவ்வளோ இதுவுமே அப்படியே என்ன செய்யுது, காயாக மாறுது பூவெல்லாமே. அதுக்கு நம்ம மாறி மாறி இயற்கை உரம் கொடுக்குறது தான் இது காரணம். அதனால் கூடுமான வரைக்கும் இயற்கை உரமாக கொடுங்க. கொடுத்தினா சரி, செடி நல்லா சிறப்பாக வரும். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் எவ்வளோ குட்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ தான் பார்க்கவே சிரிப்பாக வருது கத்திரிக்காய் பார்க்கும்போது. இந்த பக்கம் ஒன்று கிடந்துச்சு, இந்த பாருங்கள். எல்லாம் குட்டி குட்டியாக கத்திரிக்காய் வருது பாருங்கள். எல்லாமே மாறி மாறி நம்ம இயற்கை உரம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, அதனால தான் செடி எல்லாமே என்ன செய்யுது, நல்லா சிறப்பாக வருது. அடுத்த அறுவடைக்கும் பாவக்காய் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி குட்டி குட்டியாக உள்ளே கிடக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மழை பெய்கிறனால நீர் உரம் கொடுக்க முடியாது, திரவ உரம். அதுக்கு பதிலாக அப்படி திட உரமாக கொடுத்து விடுங்க. கொடுத்தினா சரி, செடி நல்லா சிறப்பாக வரும். இல்லை புடலங்காய் 2 பிஞ்சு இறங்கியிருக்கு விவர்ஸ். அது நான் கொஞ்சம் பெருசாக வந்தப்பறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை மாதிரி பீக்கங்காய் அன்றைக்கி வந்ததில் இறங்கலை. நேற்று ஒன்று பூ பூத்துச்சு, அந்த பிஞ்சு தான் இறங்கியிருக்கு. அதுக்கு முன்னாடி 2 பிஞ்சு வந்துச்சு சொன்னேன்ல, அது என்னன்னு தெரியல, பாலினேஷன் ஆகலை.
வெண்டைக்காய் செடிலாம் சிறப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் 2 வெண்டைக்காய் கிடக்கு. இந்த ஒன்று கிடக்கு, இந்த இதுலேயும் ஒன்று கிடக்குது. இதை நான் 2 நாள் கழித்து ஹார்வெஸ்ட் பண்ணணும். எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்குது. நம்ம வளர்ப்புகளுக்காகவும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஜெர்சி மாரன் வேர்ல்டுன்னு. அதையும் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.